ஓகே, பல வருடங்களுக்கு அப்புறம் மத கஜ ராஜா படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுன்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு படம் இருக்குங்கிறதே மறந்தாச்சு. இப்படி ஒரு படம் இருக்காடா, இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்காடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே சுத்தமா கிடையாது. எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுறது. சத்தியமா நான் எதிர்பார்க்கலடா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்ப்போன்னு. அதுவும் அந்த பழைய ஒரு காம்போ, அந்த சந்தானம் சுந்தர்சி காம்போ பார்த்தது ரொம்ப சந்தோஷம். 15 வருஷமா ஆறலையா, சுகரா இருக்கு போது டாக்டர் போய் பாரு. இந்த எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு நான் அப்போ வந்து நோக்கியா C101 மொபைல் வச்சிருந்தேன். அப்போ குட்டி வெப்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அப்போ நான் யூடியூப்லாம் பார்க்குறது கிடையாது, அந்த வெப்சைட்டில் போயிட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும், சாங்ஸ் ரிலீஸ் ஆகும், அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறது. 3GB வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தது. கிணத்துல உழுந்து செத்தவனை பார்த்துருக்கேன், வாழ்ந்தவனை இப்பதான்டா பார்க்க. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் அந்த டைம் டிராவல் பண்ணிட்டு போன மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அது மட்டும் இல்லாம மறைந்த பல நடிகர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. கம்முன்னு இருந்த காலனில கும்முன்னு ஒரு பொண்ணு வந்து இறங்கிருக்கு. மனோபால காமெடினா அல்டிமேட்டா இருந்துச்சா. சரி வாங்க நம்ம படத்தை பத்தி பேசலாம். குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். சுந்தர்சி டைரக்ஷன்ல விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், சந்தானம், ஓஜி சந்தானம், அப்புறம் மனோபாலா, மணிவண்ணன், வேற யாரு, சோனு சூட், மொட்டை ராஜேந்திரன் வந்த பிறகு ஏதாவது காமெடி பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்த்தா வில்லனாவே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா இப்போதான்டா அவர் காமெடியன், அப்போ அவர் வில்லனா தானே இருந்தாரு. ஸோ அது எல்லாமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அப்புறம் சிட்டி பாபா நடிச்சிருக்காரு. ஸோ இது போல பல நடிகர்கள் நடிச்ச ஒரு படம் தான் மத கஜ ராஜா. நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அது வந்து பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்டர்வல் வரைக்கும் ஒரு கதை, அதுக்கப்புறம் ஒரு கதையா மாறும். ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது, அதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து விஷால் வந்து தீர்த்து வைக்கிறாரு. ஒரு காமெடி கலந்த ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. பொண்டாட்டி நகை அடகு வச்சு குதிரை ரேஸ் ஆட வேண்டிய வயசுல ரன்னிங் ரேஸ்க்குலாம் கூப்பிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துறானுங்களே. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நான் வந்து இந்த படத்தோட காமெடி தான் நான் சொல்லுவேன். சுந்தர்சி வடிவேலு, சுந்தர்சி விவேக், அதே போல சுந்தர்சி சந்தான காம்போ வந்துட்டு இந்த படத்துலயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மனோபாலா காமெடி சீனும் வேற லெவலா இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் செம காமெடியா இருந்துச்சு. பாடியில 2 வகை இருக்கு, அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. சந்தானம் வந்துட்டு ஹீரோவா மட்டும் நடிக்காம காமெடியாவும் அப்பப்போ நடிச்சா நல்லா இருக்கும்டா, அந்த மாதிரி எல்லாருமே நினைப்பீங்க. உண்மையாவே நடிக்கலாம்டா, நல்லா தான்டா இருக்கும். ஹீரோவா நடிக்கட்டும் ஒரு பக்கம், அப்பப்போ இது மாதிரி காமெடி ரோலாம் நடிக்கும் போது நல்லா இருக்கு, உண்மையாவே நல்லா இருக்கு. சீக்கிரம் வாங்க சார், மாத்தி போய்க்கலாம். ஆமா, உள்ள சாங் ரெக்கார்டிங்ல இருக்காரு, இவரை நாங்க டிஸ்டர்ப் பண்றோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் முழுக்க சந்தானம் தான் இந்த படத்தையே தூக்கி நிறுத்துறாரு. அவரோட காமெடிகள் தான் இந்த படத்தை வந்து ஒரு ஃப்ளோவா அழகா கொண்டு போயிட்டே இருக்குது. அவரோட காமெடி தவிர்த்து நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது படத்துல ஒண்ணுமே கிடையாது. அது எப்படா மிஸ் ஆகி விழும்போது 2 பொண்ணோட விழுற. இப்போ சந்தானம் படம் முழுக்க டிராவல் ஆயிருந்தானா இந்த படமே வேற லெவல் நான் சொல்லியிருப்பேன், சத்தியமே வேற லெவல்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஒரு சில இடங்கள்ல சந்தானம் வராத இடங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அது போரிங்கா தான் தோணுது. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தியேட்டர்ல வந்து சிரிப்பு சத்தங்களை வந்து அங்கங்க பார்க்க முடிஞ்சுது. கொஞ்ச நாளாக நான் தேட்டரில் பார்க்கும்போது எல்லாரும் அமைதியாக உட்காந்து பார்த்து எங்கேயாவது 1-2 இடத்துல சிரிக்கிறது, கை தட்டுறது, அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நிறைய இடங்களில் சிரித்து ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படமாக இருந்துச்சு. அதுக்குன்னு எல்லா காமெடியுமே நல்லா இருக்குது, படம் முழுக்க காமெடியாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு சில காமெடி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை தான், ஆனால் ஒரு சில காமெடி நல்லாவே சிரிக்க வைக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். நான் மலைப்பாம்பு மாதிரிடா, தலை தமிழ்நாட்டிலையும் வாழ டெல்லியிலையும் இருக்கும். அடுத்து இந்த படத்தோட ஹீரோ விஷால் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எவ்வளோ எங்கா இருக்காரு. பழைய படம் தான் இது, அப்போ எடுத்த படம், அப்போ எங்கே தான் இருப்பார். பட் இவ்வளோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபைட் சீன் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. 6 பேக்னா வச்சுட்டு வருவார், அதை நீங்கள் படத்தில் பாருங்கள். அப்புறம் விஜய் ஆண்டனியோட மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து சிக்கு புக்கு சாங் வந்து ரொம்ப பிடிச்சிது. மற்ற சாங்ஸுமே கேட்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் மட்டும் அடிக்கடி வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே தான், வந்து ரொம்ப குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. வழக்கமா எல்லா வாத்தியாரும்
பாடம் நடத்தி தான் பரிச்சை வைப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு பாசிட்டிவ்ல சொல்றதா இல்லை நெகட்டிவ்ல சொல்றதானே தெரியல. இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவா தோணுன விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ரொம்ப சுமாரான ஸ்டோரி தான். கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அவ்வளோ சிம்பிளான ஸ்டோரி தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி வர சீன் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோரியை பார்க்கவே மாட்டோம். காமெடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். காமெடியை தவிர்த்து வர சீன்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்டோரி என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும், கேட்கறதுக்கு தோணும். எனக்கு வந்துட்டு கிளைமேக்ஸுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மனோபாலா சந்தான காமெடி வந்துட்டு வேற லெவலாக இருக்கும். அதோடையே அப்படியே படத்தை முடிச்சிருக்கலாம், அதோட முடிச்சதா கூட நல்லா இருந்திருக்கும் போல. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இழுப்பாங்க. அந்த 15 நிமிஷம் ரொம்ப மொக்கையா இருக்கும், தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு. எனக்கு வந்து அதே ஃபீல் வந்து என் கூட பார்த்தவங்களுக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் தூங்கியே போட்டான். அவங்ககிட்ட வந்து ஜீவா வந்தாடுறா, அப்ப பார்க்கலையா மிஸ் பண்ணிட்டு சொன்னா நம்பிட்டு போயிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் மனவளவும் சந்தானத்தையும் கிளைமேக்ஸ் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஒரு சில படங்கள்லாம் அந்த காமெடி எடுத்து சேர்ந்து சண்டை போட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியாக கொண்டு வந்திருக்கலாம் போல. ஆமாண்டா, இந்த படத்தை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் காமெடியை தவிர்த்து இந்த படம் வந்து வேற எதுவுமே கிடையாதுன்னு தான் தோணுது. ஆனால் அந்த காமெடிக்காக இந்த படத்தை வந்து தியேட்டர் போய் பார்க்கலாம், ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். அடுத்து ஹீரோயின்ஸா வர அஞ்சலி, அப்புறம் வரலட்சுமி சரத்குமார். சுந்தர்சி படம், ஹீரோயின்ஸ் எதுக்கு இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வெறும் கிளாமருக்காக மட்டுமே ஹீரோயின்ஸை வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது உண்மைதான். அஞ்சலியை கூட ஏதோ ஒரு கணக்கில் சேர்த்துக்கலாம் போல. சரி, அவங்க இருக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து காதலுக்காக அவங்க இருக்காங்கடா அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. வரலட்சுமி சரத்குமார்னா சுத்தமாக அந்த காரணம், ஒரு சின்ன காரணம் கூட இல்லை. கிளாமருக்காக மட்டுமே வரலட்சுமி சரத்குமாரை வச்சிருக்காங்க. கம்முன்னு இருந்த காலனில கும்முன்னு ஒரு பொண்ணு வந்து இறங்கிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. சரி, ஓகே, நீங்கள் வந்து இப்போ இந்த பொங்கலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி, அதில் நம்ம ஓஜி சந்தானத்தோட காமெடிகள் அங்கங்கே நல்லாயிருக்கும். அது கூடவே விஜய் ஆண்டனியோட சாங்ஸ், வேற என்ன சொல்கிறது, அவ்வளோதான் இந்த படம். இது வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. காமெடிக்காக இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் தான். இல்லைடா நான் கேடிவியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் தான். இதுக்கு முன்னாடி வந்த சுந்தர்சியோட கலகலப்பு, அப்புறம் தீயா வேலை செய்யும் குமார், அரண்மனை 1, அப்புறம் வந்துட்டு ஆம்பளை. ஸோ இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு அதை விட கொஞ்சம் ஆவரேஜான படம் தான். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தேட்டருக்கு போங்க. சூப்பர் டக்கரு. இந்த படம் பார்த்து முடிச்ச பிறகு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன். என்னன்னா, சந்தானம் வந்துட்டு ஹீரோவை மட்டும் இல்லாம காமெடியானாவும் அப்பப்ப நடிச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படி இல்லைன்னா கூட சந்தானம் ஹீரோவா இருந்து சுந்தர்சி டைரக்ட் பண்ணா இவங்க 2 பேர் காம்போ வந்துட்டு சேர்ந்தா நல்லா இருக்கும். அவங்க கூட இந்த லொல்லு சாபா ஓஜி டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு காமெடி படமா வந்தா நல்லா இருக்கும். உண்மையாவே நடந்தா நல்லா இருக்கும்டா. முடிஞ்சா இதை அவங்க காது கொண்டு போங்க, நடந்துச்சுன்னா உண்மையாகவே நல்லா இருக்கும்டா. சரி, ஓகே, அவ்வளோதான் வீடியோ. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல், ஹாப்பி காணும் பொங்கல். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.